சுவாசம் கூட நின்று போற அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வானத்தையே மூடின ஒரு இருட்டு. ஆமாங்க, இந்த பூமியில 2 நாள் முழுசா சூரியனை உதிக்கல அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாம கடலை மொத்தமா பொங்கி வந்து ஊரையே முழுங்கடிச்சு 1883ஆம் வருஷத்துல இந்த உலகமே நடுங்குற அளவுக்கு நடந்த ஒரு நிஜமான நரகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். இந்த உலகத்தோட மிகப்பெரிய எரிமலை வெடிப்பான கிரக்கடோவா எரிமலை வெடிச்சப்போ என்ன நடந்துச்சு, மக்கள் எப்படி சுனாமியில மூழ்குனாங்க, அந்த இருட்டுக்குள்ள அவங்க எப்படி தவிச்சாங்க அப்படின்னு முழு கதையையும் கேஷுவலா உட்கார்ந்து பேச போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்களோட கற்பனையையே தலைகீழா மாத்த போகுது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம ஆழமா பாக்குறதுக்கு முன்னாடி அந்த இந்தோனேஷியா தீவுகளோட நில அமைப்பை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போதான் அந்த பயங்கரத்தோட வீரியம் நமக்கு முழுசா புரியும். சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த அழகான கிரக்கடோவா தீவு ஒரு காலத்துல ரொம்ப அமைதியான இடமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நெருப்பு குழம்பு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்க இருக்கிற சாதாரண மக்களுக்கு அப்போ தெரியல. 1883ஆம் வருஷம் மே மாசத்துல இருந்தே சின்ன சின்னதா சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. மக்கள் எல்லாரும் ஏதோ பூமிக்குள்ள சத்தம் கேக்குது அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டு அவங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. ஆனா ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி மதியம் நெருங்க அந்த சத்தம் ரொம்ப பெருசா மாற ஆரம்பிச்சது. எரிமலையிலிருந்து கரும்புகை பயங்கரமா வானத்தை நோக்கி எழும்ப ஆரம்பிச்ச போதான் மக்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சது. வானம் முழுக்க சாம்பல் நிறமா மாறினப்போ பறவைகள் எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. மிருகங்கள் எல்லாரும் தங்களோட இருப்பிடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சது. அன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கல, ஏன்னா பூமி பயங்கரமா அதிர்ந்துகிட்டே இருந்தது. அடுத்த நாள் காலையில, அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த உலகமே இதுவரைக்கும் கேட்காத ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தோட வேகம் எவ்வளவு பெருசு அப்படின்னா கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மொரிஷியஸ் தீவுல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சத்தம் தெளிவா கேட்டுச்சு. அந்த எரிமலை வெடிப்போட சக்தி கிட்டத்தட்ட 4 அணுகுண்டுகள் ஒன்னா வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. அந்த வெடிப்பின் காரணமா உருவான அதிர்வலைகள் இந்த பூமியை 4 முறை சுத்தி வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த வெடிப்பு நடந்த உடனே அந்த தீவே மொத்தமா கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. அதனால கடல்ல உருவான அலைகள் கிட்டத்தட்ட 120 அடி உயரத்துக்கு எழும்பி வந்துச்சு. அந்த பயங்கரமான சுனாமி அலைகள் பக்கத்துல இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்களை அப்படியே மொத்தமா மூழ்கடிச்சுடுச்சு. மக்கள் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு மலை மேல ஓடக்கூட அவங்களுக்கு நேரம் கிடைக்கல. அந்த சுனாமியால மட்டுமே 36,000க்கும் அதிகமான மக்கள் அன்னைக்கு இருந்து போனாங்க. கடலோரத்துல இருந்த கப்பல்கள் எல்லாரும் தூக்கி வீசப்பட்டு ஊருக்குள்ள வந்து விழுந்துச்சு. இந்த பயங்கரமான வெடிப்புக்கு அப்புறமா அந்த எரிமலையிலிருந்து வெளிவந்த சாம்பல் மற்றும் புகை வானத்தை மொத்தமா மூடிடுச்சு. இதனால கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சூரிய வெளிச்சமே இல்லாம போயிடுச்சு. பகல் நேரத்துலையும் நள்ளிரவு மாதிரி கும்மிருட்டா இருந்தது. மக்கள் எல்லாரும் சூரியன் இனிமேல் ஒதிக்கவே ஒதிக்காதோ அப்படின்னு பயந்து போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. 2 நாள் முழுசா அந்த இருட்டு நீடிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த எரிமலை சாம்பல் உலகத்தோட வளிமண்டலம் முழுக்க பரவினதால உலகத்தோட வெப்பநிலையே 1 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சு போச்சு. உலகத்தோட பல நாடுகள்ல சூரியன் மறையும் போது விசித்திரமான பச்சை மற்றும் நீல நிறத்துல வானம் தெரிஞ்சது. இந்த ஒரு இயற்கை பேரழிவு மனித வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. இன்னைக்கும் அந்த இடத்துல அனக்கிரக்கடோவா அப்படின்னு சொல்லப்படுற அந்த எரிமலையோட பிள்ளை இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. அது மறுபடியும் எப்ப வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் பயந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி மனிதர்கள் நாம எவ்வளவு சாதாரணமானவங்க அப்படின்றத இந்த வரலாறு நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அந்த பயங்கரமான பேரழிவுக்கு அப்புறமா அந்த தீவுல என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றத நாம இன்னும் ஆழமா பார்க்கணும். ஏன்னா அந்த இருட்டு உலகத்தையே எப்படி அச்சுறுத்துச்சு அப்படின்றத நினைச்சு பார்த்தாலே இப்போவும் உடம்பு நடுங்குது. இந்தோனேஷியாவோட ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகள்ல வாழ்ந்த மக்கள் அந்த 2 நாளும் சாம்பல் மழைக்கு நடுவுல தான் வாழ்ந்தாங்க. வானத்திலிருந்து சின்ன சின்ன எரியுற பாறைகளும் திகழ்களும் மக்கள் தலைமையில விழுந்துகிட்டே இருந்தது. வீடுகளோட கூரைகள் எல்லாமே அந்த சாம்பலோட வெயிட் தாங்க முடியாம அப்படியே மொத்தமா இடிஞ்சு விழுந்துச்சு. மக்கள் எல்லாரும் தங்களோட முகத்தை துணியால கட்டிக்கிட்டு கும்முருட்டுல கைகளை தட்டி சத்தம் போட்டுக்கிட்டே ஒரு தரையொருத்தர் தேடிக்கிட்டாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க முகம் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சாம்பல் காத்துல கலந்திருந்தது. கடல்ல மிதந்துகிட்டு இருந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாமே வெறும் மரத்துண்டுகள் மாதிரி அந்த சுனாமி அலையால தூக்கி வீசப்பட்டு காடுகளுக்குள்ளேயும் வயல்கள்லையும் போய் நின்னுச்சு. அந்த அளவுக்கு கடலோட வேகம் பயங்கரமா இருந்தது. சில இடங்கள்ல கடலோட தண்ணி மொத்தமா உள்வாங்கிட்டு போய் அப்புறமா 100 அடி உயரத்துக்கு மலையை விட பெருசா எழும்பி வந்துச்சு. அந்த காட்சியை பார்த்த மக்கள் எல்லாரும் உலகத்தோட கடைசி நாள் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க.
இந்த எரிமலை வெடிப்போட தாக்கம் வெறும் இந்தோனேஷியாவோட மட்டும் நின்னுடல. இதோட சாம்பல் துகள்கள் உலகத்தோட வளிமண்டலத்துல மேலடுக்கு வரைக்கும் போயிடுச்சு. இதனால அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் வானம் ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமான நிறத்துல மாறுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. லண்டன்ல இருக்கிற மக்கள் சாயங்கால நேரத்துல வானம் இரத்த சிவப்பு நிறத்துல மாறுறதை பார்த்து பயந்து போனாங்க. உலகத்தோட பல பகுதிகளில் விவசாயம் மொத்தமா பாதிக்கப்பட்டது. ஏன்னா சூரிய வெளிச்சம் சரியா கிடைக்காததால பயிர்கள் எல்லாமே வாடி போயிடுச்சு. இந்த ஒரு எரிமலை வெடிப்பு உலகத்தோட பருவநிலையையே மாத்தி அமைச்சது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பல வருஷங்கள் கழிச்சுதான் அந்த இடத்துல மறுபடியும் கடல் அமைதியானது. ஆனா அந்த கடலுக்கு அடியில இருக்கிற நெருப்பு இன்னும் அணையல் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி 1927 வருஷத்துல அதே கடலுக்குள்ள இருந்து ஒரு புது எரிமலை தலை தூக்க ஆரம்பிச்சது. அதுக்கு தான் கிரக்கடோவா அப்படின்னு பேர் வச்சாங்க. அதாவது கிரக்கடோவாவின் பிள்ளை அப்படின்னு அர்த்தம். இந்த புது எரிமலையும் சும்மா இல்லாம அடிக்கடி சின்ன சின்னதா வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2018 வருஷத்துல கூட இந்த கிரக்கடோவா எரிமலை வெடிச்சு கடலுக்குள்ள ஒரு பெரிய நிலச்சரிவை ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு சுனாமியை உருவாக்குச்சு. அதுலேயும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு சோகமான விஷயம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இயற்கை நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாம் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டாலும் இயற்கையோட ஒரு சின்ன அசைவுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் வெறும் தூசிதான் அப்படின்றத இந்த கிரக்கடோவா வரலாறு நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்குது. அந்த பயங்கரமான எரிமலை வெடிச்சப்போ உண்டான சத்தம் சும்மா சாதாரணமான சத்தம் கிடையாதுங்க. இந்த உலக வரலாற்றிலேயே மனிதர்களால கேட்கப்பட்ட மிக பயங்கரமான சத்தம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சத்தம் இந்தோனேஷியால இருந்து கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மொரிஷியஸ் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ரிக்ஸ் தீவு வரைக்கும் ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய போர்க்கப்பல்ல இருந்து பீரங்கி குண்டுகளை வரிசையா வெடிக்கிறாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா நாட்டோட மேற்கு பகுதி வரைக்கும் இந்த சத்தம் ரொம்ப தெளிவா கேட்டுச்சு. அங்க இருந்த மக்கள் தங்களோட நாட்டுக்குள்ள எங்கேயோ வெடி விபத்து நடந்துடுச்சு அப்படின்னு பயந்து போய் தேட ஆரம்பிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த சத்தத்தோட அதிர்வலைகள் நம்ம இந்திய பெருங்கடலை தாண்டி ஆப்பிரிக்கா கண்டத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் எதிரொலிச்சது. அந்த எரிமலைக்கு பக்கத்துல 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருந்த கப்பல்கள்ல வேலை பார்த்த மாலுமிகள் எல்லாருடைய காது ஜவுகளும் அந்த சத்தத்தோட வேகத்துல அப்படியே கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பூமியையே உலுக்கின ஒரு சத்தமா அது இருந்தது. இந்த உலகத்தையே உலுக்கின கிரக்கடோவா எரிமலை பேரழிவோட முழு கதையும் இதுதான். இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி மனிதர்களாகிய நாம எவ்வளவு சாதாரணமானவங்க அப்படின்றத இந்த ஒரு சம்பவம் நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. அன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல மக்கள் அந்த இருட்டுக்குள்ளேயும் சுனாமியிலையும் சிக்கி தவிச்ச அந்த வலி இன்னும் வரலாற்றோட பக்கங்கள்ல அழியாம அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கும் கடலுக்கு அடியில வளர்ந்துகிட்டே இருக்கிற அந்த கிரக்கடோவா எரிமலை நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணிதான். இந்த பயங்கரமான வரலாற்று சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக ரகசியத்தோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன். நன்றி.